உங்களுக்கு கேப்புச்சினோவோ ஃபில்டர் காப்பியோ இந்த சுவேனஸ் பான்ஸ் இந்தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சுவாரஸ்யமான காப்பீரோட கதை ஆப்பிரிக்காவிலிருந்து கர்நாடகா வரை நீள்கிறது. வாருங்கள் ஆப்பிரிக்கா சென்று அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாப்போம். நான் காப்பியை கண்டுபிடித்த ஏத்தியோப்பிய ஆடு மேய்ப்பவன். காபியை கண்டுபிடித்தவர் என் ஆடுகள் காபி பழங்களை சாப்பிட்டு மிகுந்த உற்சாகத்துடன் துருதுருப்பாக இருந்ததை நான் கண்டேன். நான் ஒரு பழத்தை சாப்பிட்ட போது எனக்கு சக்தி கிடைத்து மனம் தூண்டப்பட்டது. உடனே அதை ஒரு மடாலயத்திற்கு எடுத்துச் சென்றேன். காஃபியை குறிப்பாக யமன் மற்றும் அரபு நாடுகளில் சூஃபி மற்றும் இஸ்லாமியர்கள் குடித்தனர். ஆனால் இந்த காஃபியை ஏற்றுமதி செய்வது குற்றமாக இருந்தது. நான் ஹஜ் யாத்திரை சென்றபோது என் தாடியில் 7 பழுத்த காஃபி கொட்டைகளை மறைத்து இந்தியாவுக்கு கடத்தி வந்தேன். நான் இந்தியா திரும்பியதும் அவற்றை கர்நாடகாவில் நட்டேன். இன்றும் கர்நாடகாவில் என் பேரில் காஃபி தோட்டங்கள் உள்ளன. நாங்கள் ஆங்கிலேயர்கள் இதை அறிந்ததும் கர்நாடகாவில் பெரிய அளவில் காடுகளை எரித்து கூர்க்கில் காஃபி தோட்டங்களை உருவாக்கினோம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஃபி தென்னிந்திய வீடுகளில் அத்தியாவசியமானது. ஆனால் கசப்பை மறைக்க சர்க்கரையும் பாலும் சேர்த்தோம். 1950கள் வரை காஃபி கடைகள் அறிஞர்கள், போராளிகள், கவிஞர்களுக்கு அரசியல் விவாத தளங்களாயின. தொழிற்சாலைகளில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் உருவானதால் காஃபி தென் இந்தியாவுக்கு வெளியே உள்ளவர்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் பானமாக மாறியது. சிரில் பெங்களூரு பிரிகேட் ரோட்டில் முதல் நவீன காபி கடை